சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் சென்னையிலிருந்து செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், சென்னையில் திடீரென மழை பெய்வதற்கு என்ன காரணம்? நள்ளிரவிலும் இது தொடருமா? பாலா, தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி வருகிறது. இந்நிலையில்தான் சென்னை நகரத்தில் கடந்த 2 மணி நேரமாக மழை பொழிவு இருக்கிறது. கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக வேலைக்கு சென்ற பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். குறிப்பாக நம்ம இப்ப இருக்கிறது வாலாஜா சாலையில் உள்ள சிம்சன் சிக்னல்ல தான் இருக்கிறோம். அண்ணா சாலை மற்றும் வாலாஜா சாலையை இணைக்கக்கூடிய இந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது என்பதை ஒளிப்பதிவாளர் தினேஷினுடைய காட்சிகள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. திடீரென 2 மணி நேரமாக பெய்த இந்த கனமழை காரணமாக குறிப்பாக பூந்தமல்லி பகுதிகளில் சூறை காற்றோடு அதிக மழை பொழிந்தது. தென் சென்னை புறநகர் பகுதி, குறிப்பாக வேளச்சேரி, அடையாறு, திருவான்மையூர், பாலவாக்கம், ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, டி நகர், எழும்பூர், அண்ணா சாலையில் பல்வேறு பகுதிகளிலையும் கொட்டி தீர்த்த இந்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னை நகரத்தில் நாளை ஃபார்முலா 4 என கூறப்படுகின்ற இந்த ரேஸ் பந்தய போட்டி நடைபெற உள்ள நிலையில அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில சென்னை நகரத்தில் கடந்த 2 மணி நேரமாக பெய்த கனமழையின் காரணமாக அந்த ஃபார்முலா 4 ரேஸ் பந்தயத்தினுடைய அந்த சர்க்கியூட்ல காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியுது. அந்த சர்க்கியூட்ல அதிகப்படியான தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது. ஈரப்பதம் மிகுந்து காணப்படுகின்றது. நாளை தான் இந்த நம்ம பிரத்யேகமாக அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில தான் ஃபார்முலா 4 ரேஸ் நடக்க உள்ளது. இத்தகைய ஒரு சூழல்ல எதிர்பாராத இந்த கனமழையின் காரணமாக போட்டி நாளை நடைபெற வேண்டும் என்றால் இந்த டிராக்ல இருக்கக்கூடிய அனைத்து நீரையும் அகற்ற வேண்டிய ஒரு பணியும் இருக்கிறது. இரவு பகலாக அது நடக்கும் என விளையாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக சென்னையில பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா சாலை, காமராஜர் சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, கோடம்பாக்கம் சாலை மற்றும் ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட பல இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக இசிஆர், ஓஎம்ஆர் சாலைகளில் இந்த நேரத்தில் உச்ச நேரமான இந்த நேரத்தில் அதிகப்படியான வாகனங்கள் செல்லும். மழை பொழிவும் அதிகமாக இருப்பதன் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னையில் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில தொடர்ச்சியாக மழை பொழிவு இன்று இரவு முழுவதும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது சென்னை நகரத்தினுடைய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் என்கிற அளவிற்கு குறைந்திருக்கிறது. பாலா, சென்னையில் கனமழை பெய்த நிலையில் அது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேல் வழங்க கேட்டோம். தற்போது ஆவடியில் கனமழை பெய்து வருகிறது. அது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், தற்போது கனமழை காரணமாக அங்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? அங்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதா? அப்படி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தால் அதனை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? புறநகர் பகுதியை பொறுத்த மட்டில் கடந்த 1 மணி நேரமாக தொடர்ந்து மழையானது பெய்து வருகின்றது. பூந்தமல்லி, ஆவடி, திருவேற்காடு, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், அதே போன்று மதுரவாயல், வானகரம், அம்பத்தூர், கொரட்டூர், திருமுல்லைவாயல், திருவள்ளூர் போன்ற பல்வேறு பகுதியில் தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வருகின்றது. மழைக்கு முன்னதாக கடுமையான காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் சிரமம் அடைந்தனர். காற்றுக்கு பயந்து இந்த வாகனத்தை ஓரங்கட்டியவர்கள் பின்பு இந்த கனமழையில் சிக்கிக்கொண்டு தங்களது வீடுகளுக்கு செல்ல முடியாத சூழல் தான் தற்போது நிலவியது. இந்த பகுதியை பொறுத்த மட்டில் தற்போது பெய்த கனமழை காரணமாக பிரதான சாலைகள் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளிலும் அங்கங்கே தண்ணீர் தேங்கி நிற்பதை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழைக்கு சில சாலைகள் வெள்ளக்காடாகவும் காட்சி இருக்கின்றது. இந்த மழை தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த புறநகர் பகுதி இந்த வெள்ள அபாயம் ஏற்பட இருக்கின்றது. தற்போது சற்று மழை ஓய்ந்த பட்சத்திலும் ஆனால் மழை தொடர்ந்து வருகின்றது. பாலா.